இந்திய நாடு முழுவதும் மத்திய மோடி அவர்களின் கயமத்தனத்தை கண்டித்து பிஜேபிக்கு எதிரான இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்திற்கும் மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு என்று மார்க்சிஸ்ட் கட்சி இன்று தமிழகம் முழுவதும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பொன்னேரியில் ஆரணியில் இன்றைக்கு இந்த கண்டன குரலை பதிவு செய்கின்றோம். எங்களுடைய நோக்கம் இந்திய நாடு அனைவருக்குமானது. தமிழகம் என்பது இந்திய நாட்டில் ஒரு மாநிலம். இந்தியாவில் தமிழகத்திலேதான் அதிகமாக ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நீங்கள் ஜிஎஸ்டி வரியாக வசூலித்துக் கொண்டு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் இருப்பது நியாயம் தானா என்ற கேள்வி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி மோடி அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்து கேட்கின்றோம். எங்களுடைய பணம் எங்களுக்கு ஒதுக்காமல் உங்களுக்கு ஆதரவான கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தானமாக கொடுப்பதும் இலவசமாக கொடுப்பதும் கடனை தள்ளுபடி செய்வதாக இருக்கிறதே, இது நியாயம் தானா? சாதாரண அடித்தட்டு மக்கள், இந்த ஆரணி பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அனைவரும் இன்றைக்கு வாங்குகிற பொருட்களை அனைத்திலும் இன்றைக்கு ஜிஎஸ்டி வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வரி எதுக்கு வசூலிக்கிறீங்க? வரி என்பது இந்த மக்களை காப்பதற்காக. வரி வசூலித்து இந்த பகுதி மக்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இதற்கு முன்பு மாநில அரசிடம் இருந்தது அனைத்து வரிகளையும். ஒரே வரி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் அனைத்து பொருட்களுக்கும் 18%, 28% என்று நீங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தில் இருந்து மத்திய அரசுக்கு வரியாக செல்கிறது. அதை திருப்பி கொடுப்பதற்கு துப்பு இல்லாமல் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் வரி வாங்காமல் இருப்பீங்களா மோடி அவர்களே? ஒன்றிய பிஜேபி அரசுக்கு மானம் சூடு சோழனை இருந்தால் போன பட்ஜெட்டிலும் தமிழகத்தை வஞ்சித்தோம், இந்த பட்ஜெட்டிலும் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாங்கிய ஜிஎஸ்டியை தமிழக அரசுக்கு கஜனாவுக்கு உங்களால் திருப்ப முடியுமா? மக்கள் ஏமாற்றி இன்றைக்கு ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றி அனைவருக்கும் ஜிஎஸ்டி மூலமாகத்தான் வரியை வசூலிப்போம் என்று சொல்லி மத்திய அரசு தான் உங்களுக்கு வழங்கும் என்று சொன்னீர்கள். வாங்கினீர்களா? சாதாரண கூலி விவசாய தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் அன்றாடம் ஒரு கஞ்சி காய்ச்சி குடிப்பதற்கு 100 நாள் வேலை திட்டம் என்பது இன்றைக்கு இருந்தது. அந்த 100 நாள் திட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் நிதியை குறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்திய நாடு முழுவதும் பசியும் பட்டினியும் இன்றைக்கு குறைவதற்கு 100 நாள் திட்டம் என்பது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடை குறைத்திருத்து இருக்கிறீர்கள். சுகாதாரத்திற்கு நீங்கள் மருத்துவத்துறைக்கும் நிதியை குறைத்திருக்கிறீர்கள். நியாயம் தானா? மக்களை காக்கக்கூடிய மோடி அரசு என்று நீங்கள் மார்கட்டி பீத்திக் கொண்டிருக்கிறீர்களே. இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மருத்துவ உதவி எங்கே? கூலி எங்கே? விவசாய தொழிலாளர்கள் கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு சட்டம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, கூலி உயர்வில்லை. அனைத்து சட்டங்களும் மதிக்கப்படாமல் மிதிக்கப்படுகிறது மோடி அவர்களே. ஆரணியிலே கூட கடந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்று வரை 100 நாள் வேலை ஆரணியில் வழங்கப்படவில்லை. உதாரணத்திற்கு காரை கொடுத்து விட்டார்கள். ஆரணியில் இருக்கிறவங்க எல்லாம் மனுஷர்கள் இல்லையா? இவர்களுக்கும் வரி என்பது இருக்கிறது. இவர்களும் வரியை கட்டி முறையாக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஜிஎஸ்டி வரி செலுத்துகிறோம். அனைவரும் இந்திய நாட்டினுடைய உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், இவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தில் இந்த அளவும் கல்வி நிலைமை பின்தங்கிதான் இருக்கிறது. பெண் குழந்தை பிறப்பு சதவீதம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு, அதாவது மருத்துவத்துறையில் ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, மத்திய அரசுடைய கருத்து, பெண்கள் பிள்ளை பெறுகிற போது மரணம் ஏற்படுகிற பலவிதமாக பெண்கள் இன்றைக்கு குஜராத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து இல்லை. ஊட்டச்சத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு
சத்தான உணவு வழங்குவதற்கு இவர்கள் தயார் இல்லை. அங்கே சொல்லிக் கொடுப்பது என்னவென்று சொன்னால் மதம், கடவுள், கடவுளை வேண்டினால் கிடைக்கும், கடவுளை வேண்டினால் கிடைக்கும். அதாவது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அது பாராளுமன்றத்தில் சொல்றாரு. அம்பேத்கரை பற்றி அவர் குறிப்பிடுற போது இன்னும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க. அம்பேத்கர் சொல்றதை விட நீங்க கடவுளை பேரை சொல்லிதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும். ஏங்க நாங்க ஏன் கடவுள் பேர் சொல்லணும்? சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் சட்டத்தின் படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும். வாக்களித்திருப்பதற்கு இந்திய நாட்டு மக்கள் வாக்களித்தது எங்களை ஆள்வதற்கு, எங்களை நீங்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சட்ட பங்கீடை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். நீங்கள் சட்டத்தை ஏற்றி மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக இன்றைக்கு கடவுளிடம் கேள் என்று சொல்லுகிறீர்கள். கடவுளிடம் நான் கேட்பதற்கு நீங்க எதுக்கு உள்துறை மந்திரியா இருக்கிறீங்க, பிரதம மந்திரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் உங்களுக்கு வேணும், தமிழகத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டீங்க. யார் என்ன கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அனைவரும் கேட்க துவங்கினால், அனைவரும் எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்கு ஒன்று திரண்டால் தமிழகத்தில் பிஜேபி என்ற ஒரு கட்சி தொடங்கப்படும். இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு சீமான் அவர்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா மோடியை யாரும் விமர்சிக்க கூடாது, பிஜேபி யாரும் விமர்சிக்க கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் எடுத்தார். பெரியாரை உழைப்பேன், திராவிடத்தை உழைப்பேன், திராவிடம் தான் என்னைய திராவிடம் அப்படின்னு அவர் கேட்கிறார். திராவிடம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் என்னென்ன சேவைகள் செய்தது, இந்தியாவிலே முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு திராவிடமும் ஒரு கருத்தாக இருந்திருக்கிறது என்பதை அவர் மறந்துட்டார். இன்றைக்கு ஆரணியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு 100 நாள் வேலைக்கு பணம் இல்லை. பொன்னேரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இறுதிப்பட்டு, இந்த பொன்னேரி பகுதியில் இருக்கக்கூடிய கம்பெனியில் பணி செய்யக்கூடிய தொழிலாளிக்கு பாதுகாப்பு இல்லை. இதை பற்றி பேசுவதற்கு சமீபத்தில் நீங்க கூட பார்த்திருப்பீங்க. சாம்சங் கம்பெனி, ரிலையன்ஸ் கம்பெனி, தொழிலாளர் உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் பேசுவதை திசை திருப்புவதற்காகவே சீமானவர்கள் இன்றைக்கு பெரியாரை ஒழிப்பேன், பெரியார் என்ன செஞ்சிட்டார் நாட்டுக்கு, பெரியார் என்ன செஞ்சாரு செய்யல, அவர் இறந்து 54 வருஷம் ஆச்சு, அது நம்மளுக்கு இப்போ அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் முன்னெடுத்த கருத்தை பின்னுக்கு தள்ளுவதற்காகவும் பிஜேபிக்கு எதிரான கருத்தை இவர்கள் புறந்தள்ளுவதற்காகவும் சீமானவர்கள் இப்படி பேசுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி நீங்கள் நடத்த வேண்டும். மக்களை பற்றி பேசுங்கள். மக்களுக்கு இன்றைக்கு படிப்பில்லை, கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை, ஊதியம் இல்லை, மருத்துவம் இல்லை, மெட்ரோ ரயிலுக்கு பணம் இல்லை. இன்றைக்கு இவர்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கு சீமானுக்கு அறிவு இருக்குதா, புத்தி கெட்டலையான்னு தெரியல. ஏன்னா இதுதான் இப்போதைக்கு முக்கியம். என் தம்பி, என் சித்தப்பன், என் பாட்டன், அட அறிவித்தவனே, உன்னுடைய மாமன், உன்னுடைய சித்தப்பன், இவர்களுக்கு தான் கூலி உயர்வு கிடைக்கவில்லை, இவர்களுக்கு தான் 100 நாள் திட்டத்தினுடைய கூலி கிடைக்கவில்லை, ஊதியம் குறைக்கப்படுகிறது. இதை கேட்பதற்கு துப்பில்லாத சீமானவர்களே என்ன சொல்றீங்க? தமிழ் தேசம், தமிழ் தேசம். நாங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறோம். இந்த ஆரணியில பாருங்க, தமிழ் பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுறவர்கள் இருக்காங்க. அனைத்து மதங்களும் அனைத்து ஜாதிகளும் ஒன்னாதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க வந்து நீ தமிழ் தேசம், தமிழ் தேசம், எந்த தமிழ் தேசம்? தமிழ் தேசம் என்பது பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைக்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து குரல் கொடுங்க சீமானவர்களே, கண்டித்து குரல் கொடுங்கள். உங்களை உட்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு இல்லாமல் தமிழக அரசு இன்றைக்கு திறனை கொண்டிருக்கிறது. தமிழகத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழகத்துடைய எம்பிக்கள் தினமும் தமிழகத்தை பற்றி குரலை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழகத்துடைய எம்பியுடைய குரல் வலைக்கு இன்றைக்கு அரசியல் சட்டத்தையே மதிக்காத ஒரு அரசு என்பது மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அல்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் இன்றைக்கு தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் இந்திய நாடு முழுவதற்கும் அவர்கள் குரலை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் செய்வது அநீதி, நீங்கள் செய்வது நியாயமில்லை. மக்களுக்கான பணத்தை, மக்களுக்கான சுகாதாரத்தை, மக்களுக்கான ஊதியத்தை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று, அந்த பட்ஜெட் என்பது அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற மோடி அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் தமிழகத்திற்கு நாங்கள் நல்லது 1000 ரூபாய்க்கு 180 ரூபாய் வசூல் செய்திருவாங்க.
எத்தனை பேர் அரிசி சாப்பிடுறோம்? எந்த பொருளை வாங்கினாலும் அதுல 18% வரி. இந்த பணம் எதற்கு? மத்திய அரசுக்கு போகுது. மத்திய அரசுக்கு போன அவர்களுடைய நிதி பகிர்வு என்பது தமிழகத்துக்கு சட்டப்படி கிடைக்கணுமா இல்லையா? இன்றைக்கு சட்டத்தை மதிக்காமல் பிஜேபி அரசு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தனி மெஜாரிட்டியாக அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தார்கள். ரொம்ப திமிர்த்தனமா தான் இருந்தாங்க. இந்தியாவில் நாம தான் இனிமேல் நாம நினைக்கிறத நடப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. அடுத்த ஆண்டு அவர்கள் இருவரை நம்பித்தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிற பொழுது அவர்களுக்கு சலுகை. அவர்கள் அதாவது இது எப்படி தெரியுங்களா சொல்றது? லஞ்சம் கொடுப்பது போல தமிழகத்து மக்களுடைய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களுடைய பணத்தை தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் திருட்டுத்தனமாக, முடிச்சவைக்குத்தனமாக, முள்ளமாரித்தனமாக இன்றைக்கு ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு காவி மயமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.